ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்வெஸ்டிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். அங்கே மாடிக்கு தான் வந்திருக்கோம். மாடியில் வந்து பேஷன் ஃப்ரூட்டும் கிரேப்ஸும் சேர்ந்து ஒரே பந்தலில் வளர்ந்துட்டுருக்கு. இந்த பேஷன் ஃப்ரூட் தாங்க ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். நிறைய பழம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து கிடக்குது. ஸோ வந்து இன்றைக்கி எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. ஏன்னா மழை வேறு லைட்டாக அப்படியே தூத்திட்டே இருக்குதா. கிளைமேட்டும் நல்லா இருந்துச்சு இன்றைக்கி காலையில் வரும்போது. ஸோ அதனால் இன்றைக்கி ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். அந்த பிளான்ட் எங்கள் ஓடி எப்படிலாம் வளருது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த பேஷன் ஃப்ரூட் கொடி பார்த்திங்கன்னா கீழே இருந்து தான் மேலே மாடிக்கு எடுத்திருந்தேன். இது இப்படி தான் வந்துச்சு ஃபஸ்ட்டு. இங்கே ஓடி ஃபுல்லாகவே வந்து கீழே தான் படர்ந்து இருந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே சீட்டு மேலெலாம் படர்ந்து போயிடுச்சு. நான் சரி ஒரு கொடி எடுத்து கிரேப்ஸ் பந்தலில் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விட்டுருந்தேன். அது டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு கொடி வந்து ஃபுல்லாகவே வந்து கவர் ஆகிருக்குது. இந்த பந்தல் பார்த்திங்கன்னா கிரேப்ஸுக்காக போட்டது. ஆனால் இப்போ கிரேப்ஸை விட பேஷன் ஃப்ரூட் ஜூஸ்க்காக தான் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இங்கே கீழேயுமே பார்த்திங்கன்னா கொடி வந்து நல்லாவே படர்ந்து வளர்ந்துருக்கு. அது இந்த ஜூஸ்கா கொடியை பொறுத்த வரைக்கும் பந்தலில் தான் பார்த்திங்கன்னா ஏதாவது மரத்துலேயோ பந்தல்லையோ போட்டு வளர்க்கும்போது காய் வந்து சூப்பராகவே கொடுக்குது. இந்த மாதிரி கீழே இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்திங்கன்னா காய் வைக்கலை. கீழே இருக்க கொடியெல்லாம் பார்த்திங்கன்னா காய் எதுவுமே இது வரைக்கும் வைக்கலை. கீழே கிடக்கிற கொடியில் மேலே பந்தலில் இருக்கிற கொடியில் மட்டும்தான் காய் வந்து வச்சுருக்கு. இது பூ பார்த்திங்கன்னா ஈவினிங் டைமில் தான் வந்து நல்லாவே விரிஞ்சு கொடுக்குது. மார்னிங் டைமில் பார்க்கும்போது பூ எதுவுமே தெரியலை. ஆனால் ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பூ அவ்வளோ பெருசாக அழகாக பூத்துருக்கும். நிறைய ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன். என்ன இருக்குது மொட்டு ஒன்று ரெண்டு கொத்து பார்த்திங்கன்னா கிரேப்ஸில் வந்து காய்ச்சிருக்கு. ஆனால் பழம் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்காது. பழுக்க வந்து குருவி தான் சாப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு. இந்த பேஷன் ஃப்ரூட் ஒருக்கா வச்சு விட்டால் போதும். சூப்பராக பார்த்திங்கன்னா நிறைய பழம் கொடுத்துட்ருக்கு. இது வந்து எல்லோ கலர்லேயும் பழுக்குது. கீழே விழுந்துருச்சு. கீழே பாருங்களா எவ்வளோ கிடக்குது. எல்லாத்தையும் எடுக்க வேண்டியது தான். இது கை வைக்கிற முன்னாடி விழுந்துருக்கு. எல்லோ கலர்லேயும் இருக்கும். இது வந்து லைட் பர்பிள் கலர் ஷேடர்லேயும் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி கலர் கொடுத்துருச்சுன்னா நல்லா பழுத்துட்டுன்னு அர்த்தம். நிறைய பறிச்சிட்ருக்கேன். பறித்து நிறைய பேர் கொடுத்துட்டும் இருக்கிறேன். எவ்வளோ பழம் கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த கிளைமேட்டுக்கு ஆனால் இது வந்து கொஞ்சம் சில் கிளைமேட்டு. இது வந்து பழம் வேறு பார்த்திங்கன்னா கொஞ்சம் புளிப்பும் இனிப்பும் சுவையும் சேர்ந்துருக்கனால ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு பேஸ்கெட் எடுத்தாச்சு. நம்ம வந்து எனக்கு கீழே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து மேலே இருக்கிற ஃப்ரூட்ஸ் எல்லாம் எடுக்கலாம். இதில் இருக்க ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய டைம் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன் விதவிதமாட்டு. அதுவுமே நம்மளோட சேனலில் ஷார்ட்ஸாகவும் போட்டிருக்கேன், வீடியோவும் போட்டிருக்கேன். நான் லிங்க் கொடுக்குறேன், தேவைன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே பார்த்திங்கன்னா இவ்வளோ பழம் வந்து கிடச்சிருக்கு. இது வந்து ஸ்கின் இப்படி இருக்குன்னு பிரச்சனை கிடையாது. ஆனால் உள்ளே பார்த்திங்கன்னா உள்ள ஜூஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வாடிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் நம்ம இதை இப்போவே கட் பண்ணி பார்த்தோன்னா உள்ள ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் நம்மளே வச்சு ஹார்வெஸ்ட் பண்ணுறதுலாம் அதில் ஒரு தனி ஹாப்பி. இதுவுமே லைட்டாக தான் கலர் மாறி இருக்குது. ஆனால் பட் வந்து கரெக்டாக பழுத்துருக்கும். இது மோஸ்ட்லி லைட் ஷேடட் கலர் எல்லாமே பறிச்சிட போகிறேன். இதுவுமே எல்லோயிஷ் கலரில் தான் இருக்குது. ஆனால் இதுவுமே பழம் நல்லாயிருக்கும். அங்கங்கே குட்டி குட்டி கிரேப்ஸ் கொத்தும் இருக்குது. அது பாதி சாப்பிட்டு பாதி காய் மட்டும் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம இவ்வளோ பேஷன் ஃப்ரூட் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து நம்ம சர்பத் யூஸ் பண்ணி ஜூஸாக போடலாம். இல்லை எல்லா ஜூஸையும் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மிக்ஸியில் பிளெண்ட் பண்ணிவிட்டு ஜூஸாக எடுத்துக்கலாம். அப்படியே கட் பண்ணிவிட்டு சுகர் போட்டு அப்படியே ஸ்கூப்பில் வந்து குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரூட் நல்லா வாடி இருக்கிற இந்த ஃப்ரூட்டை வந்து நான் உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். இவ்வளோ ஃப்ரூட்ஸ் அந்த ஜூஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜூஸ் உள்ளே இருக்கிற ஜூஸ் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக எந்த இதுவுமே ஆகாது. வெளியே தான் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி இருக்கும். உள்ள ஜூஸ் நல்லாயிருக்கும். இது வந்து நீங்கள் பிளான்ட் வளர்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டுருந்தீங்கன்னா இந்த சீடை கூட அப்படியே எடுத்து மண்ணில் போட்டு வச்சா கூட முளைவிட்டு வந்துடும்.
இது வளர்க்குறதுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நான் அந்த மாதிரி தான் போட்டு வச்சுருந்தேன். சும்மா ஒரு ஜூஸ் பழம் கிடச்சிச்சு. அதை வந்து உள்ளே இருக்க இந்த சீட் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து போட்டு வச்சுட்டோன்னா சூப்பராக வளர்ந்து வந்துடும். உங்களுக்கும் இதே மாதிரியே வளர்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள், ஜூஸ்க்காக கிடச்சிச்சின்னா. இன்றைக்கி நம்மளோட ஃபேஷன் ஃப்ரூட்டில் பார்த்திங்கன்னா இவ்வளோ பழம் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து உடனே பார்த்திங்கன்னா காலியாயிரும், அவ்வளோ சேலில் இருக்குது இப்போ இந்த பழம். பார்த்திங்கன்னா டேஸ்ட் வைஸ் நல்லா புளிப்பும் இனிப்பு சுவையும் சேர்ந்துருக்கும். இதை வந்து அப்படியே கட் பண்ணி சுகர் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஜூஸாகவும் எடுத்துக்கலாம், ஜெல்லி பண்ணலாம், நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாம் இதெல்லாம் ஜூஸ் பண்ணும்போது. யாருக்கெல்லாம் அந்த ஜூஸ்க்கா வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நீங்கள் இந்த ஃப்ரூட்டை எப்படி சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் இடத்துல பார்த்தீங்கன்னா ஜூஸ்க்கான்னு சொல்லுவோம். இது வந்து இங்கிலீஷில் வந்து பேஷன் ஃப்ரூட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹார்வெஸ்டிங் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம இப்போ ட்ரை. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.